மேம் இப்போ இந்த ஆட்டிசம் கிட்ஸ் வந்து நியர் நார்மல் பர்சனாக வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான தெரபிஸ் மேம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அர்லியாக ஐடென்டிஃபை பண்ணணும். 2 வயசில் ஐடென்டிஃபை பண்ணிட்டா நான் சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா ஆட்டிசம் சிம்டமும் எண்ட் ஆஃப் த டே ஆட்டிசம் குரூப்புக்குள்ளே போக மாட்டாங்க. ஓகே. ஸோ ஏன்னா சிலர் வந்து அந்த குரூப்புக்குள்ளே போகாமல் நார்மல் குரூப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பேரண்ட் வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா ஒரு 4 வயசுக்கு அப்புறம் ஒரு பேரண்ட் என் குழந்தைக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறது, ஒரு 2 வயசு பேரண்ட்டும் ஒரே மாதிரி மனநிலையில தான் இருக்காங்க. பட் ஆனா இவங்க யோசிக்கிறது 2 வயசுல இருக்கவங்க வந்து பயந்துடுறாங்க. இந்த 4 வயசு குழந்தைங்களோட அந்த குழந்தைங்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்து 2 வயசுல என் குழந்தைக்கு ஆட்டிசம் சொல்லிட்டா என்ன பண்றதுன்ற அந்த பயத்துல இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் வந்து வெளியில வரணும். ஸோ அதனால 2 வயசுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டிசம் மாதிரி வரக்கூடிய சிம்டம், அதாவது ஹை ரிஸ்க் ஃபார் ஆட்டிசம், லோ ரிஸ்க் ஃபார் ஆட்டிசம் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு அர்லியா கண்டுபிடிச்சி தெரப்பி பண்ணணும். அப்படி நீங்க தெரப்பி பண்ணும்போது நீங்க வந்து நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா எக்ஸ்பர்ட் அட்வைஸா இருக்கிற தெரப்பி சென்டரை அவங்க செலக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கே வந்து நிறைய 2 வயசு பாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப அர்லி ஏஜ். ஸோ அந்த அர்லி ஏஜ்ல வந்து என்னெல்லாம் சிம்டம் இருக்கு, இது எப்படிலாம் ஃபியூச்சர்ல வந்து இது கன்வெர்ட் ஆகும், இதை எதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் தெரியும். ஸோ நம்ம உடனே வந்து இருக்கிற ஒரு நியர்பை தெரப்பி சென்டர் பார்க்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் ஓகே இவங்களும் அதான படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தவங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ட்ட போய் இவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு போறாங்க இல்லை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எகெயின் வந்து விசிபிளா பார்த்தா உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமே கிடையாது. இப்போ பிசிக்கல் டிசபிலிட்டினா அழகா கண்ணில் பார்த்தோன்னே போகும்போதே நம்ம அந்த ப்ரிப்பரேஷனோட தான் போவோம். பட் இங்க வந்து டவுட்ல தான் ஒரு பேரண்ட் போறீங்க. ஸோ டவுட்ல ஒரு பேரண்ட் போகும்போது அங்க அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ற பர்சன் வந்து அவங்களுக்கு அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்து அதை கரெக்டா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் வெற்றின்னா அதுதான். அந்த குழந்தை ஏதோ டாய்ஸ் வந்து வச்சு விளையாடிட்டே இருக்கா, யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அது தேர் ரெஸ்பாண்டிங் வரணும் ஆடிட்டரி சென்ஸ். அதே மாதிரி பீட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க, ஏதோ வேலை வச்சு தட்டிகிட்டே இருக்கா, யாராவது முதுகுல வந்து தொட்டவனே என்ன பண்ணுவோம், யாரும் என்ன தொடுறாங்களே டக்குன்னு திரும்பி பார்க்குறோம்ல, இந்த மாதிரி அந்த கேஷுவல் உணர்ச்சி எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தைக்கு, அவங்க வந்து நம்ம கையை தான் அவங்க கை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இங்க தண்ணி இருக்கு அப்படின்னா அம்மாவோட கையை கொண்டு போய் அந்த தண்ணியில வைப்பாங்க. ஸோ நம்மளோட கையை வந்து யூஸ் பண்ணி அவங்க சில வேலைகள்லாம் செய்வாங்க. ஒரு டப்பா மேல இருந்து எடுக்கணும்னா இல்லை வந்து ஒரு ரிமோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களே அந்த ரிமோட் எப்படி ப்ரெஸ் பண்றது கற்றுக்கலாம், டெய்லி பார்க்கலாம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. கொண்டு வந்து அப்பா கிட்டேயோ அம்மா கையிலையோ கொடுத்து அதை அமுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிங்கர்ஸ் வச்சு அமுத்துவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல கம்யூனிகேஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பாக்குறாளா, நான் ரிமோட்டை கொடுத்தோடனே அப்படின்னு அம்மா மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ரிமோட்டை தான் பார்த்துட்டு இருப்பேன் இவங்க ப்ரெஸ் பண்றாங்களா இல்லையா. ஸோ அந்த ரிமோட் ப்ரெஸ் பண்ணாதான் எனக்கு டிவி ஆன் ஆகும். அம்மா போடுறாங்களா அப்பா போடுறாங்களா யார் போடுறாங்க யாரு கையில நீங்க அங்க ரோபோ உட்கார வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அதை செய்வாங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஸ். நாம ஆபீஸ் போயிட்டு வந்து 2 மணி நேரம் தூங்குற டைம்ல மட்டும் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஓகே ட்ரௌசியா தான் இருக்கா நல்லா தான் இருக்கா அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. அந்த ஹோல் டேவும் டிராவல் பண்ணும்போது தான் தெரியும். பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா எந்த இடத்துலயாவது கொண்டு போய் இங்க ஃபீஸை கட்டி ஸ்விம்மிங் கொடுத்துட்டா அது ஹாப்பினஸ், இந்த இடத்துல ஃபீஸை கட்டிட்டு நம்ம ஸ்கேட்டிங் விட்டா அது ஹாப்பினஸ். பட் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேட்டிங் விடும்போது உங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுச்சு, கடைசி நாள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் போய் ட்ராப் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்கு, அதை கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்கு. ஒரு வீடியோ வச்சு ஒரு மெமரி பண்ணுறோம், இங்கே பாரு நீ ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது நீ இப்படி இருந்த, இப்போ 10 டேஸ் கழிச்சு நீ இப்படி இருக்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ நம்ம பார்க்கவே முடியல. பட் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த குழந்தைங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது இல்லாதனால தான் எல்லாருமே சேஃபர் சைடில் இருக்காங்க. மேம் இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் குழந்தைங்க வந்து வீட்டிலே இருந்தாங்க, வெளியே போய் விளையாட முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது எந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்க தான். ஏன் அவங்க சொல்கிறேன்னா இவங்களோட பிரச்சனையே சோஷியலைசேஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது, அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க, பேர் ரெகக்னைசேஷன் இருக்காது, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ நம்ம அந்த கோவிட் சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். ஸோ அப்போ அவங்களோட பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இன்ட்ராக்ஷன் பண்ண சான்ஸே கிடைக்கல. எனக்கு பார்க்கு கூட்டிகிட்டு போகல என்னோட குழந்தைய, நான் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகல. இப்போ அவங்க அந்த க்ரௌடட் பிளேஸு, இந்த மாதிரி ஒரு கல்யாண வீடு இல்லை ஒரு மாலுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு போகும்போது அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அவங்களை அதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அடாப்டேஷன்ற ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ்ன்னு வரும்.
பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் பீப்புள் எக்ஸ்போஷர், டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எக்ஸ்போஷர், இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இப்போ மற்ற ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்கிற கேசஸில் அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து கூட தெரப்பி பண்ண முடிய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. பட் இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லிமிடேஷனாக இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு சோஷியலைசேஷன் வேணும். ஒரே ஒருத்தரோடையே அந்த குழந்தை மிங்கில் ஆகினா அந்த குழந்தையோட பிரச்சனை வந்து தீர்வுக்கே வராது. அழகாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் பீப்புளை நான் பார்க்குறேன், அந்த டிஃப்ரெண்ட் பீப்புளோட கொஷின்ஸ்க்கு நான் எவ்வளோ வந்து ஆன்சர் பண்ணுறேன், இல்லை நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், அதை வச்சு என் பிரெயினில் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி ஆகும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அடாப்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பேன். பட் இந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் உங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு டோட்டலாக. ஸோ அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சோஷியலைசேஷன் ப்ராப்ளத்தினால நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க தான் சொல்லணும். இது ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன கிடைச்சு தெரியுமா உங்களுக்கு? பேரண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. ஆமா. ஸோ 24 hours டிராவல் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சு. ஓகே. யூஷுவலா என்ன பண்ணுவாங்க, பேபி சிட்டர் கிட்ட இருந்து ஒரு இது கேட்பாங்க, இல்ல ஸ்கூல்ல சேரும்போது டீச்சர் ஏதாவது சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே புரியும். ஆனா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது அவங்களே வந்து அவங்க அப்சர்வ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்சர்வ் பண்ணா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, ஏன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான், இவன் என்னை பத்தி ரெகனைஸே பண்ண மாட்டேன்றான், இது எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அவன் எடுக்கிறானே, கத்தக்கூடாது நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஃபோன்லன்னா அவன் கத்துறானே, அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தே ரியலைஸ். ஸோ ஒரு பெனிஃபிட் என்னன்னா நிறைய குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு பெனிஃபிட்டா வந்து நான் இதுல சொல்லலாம். சூப்பர் மேம். உண்மையில சொன்னா அது நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நம்மளோட இன்டர்வியூ வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு கடல் மாதிரி. அது பெரிய விஷயம் என்னன்னா நாங்கள் இறைவன்ட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம் தான், இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை வந்து உங்களை மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைங்க நியர் நார்மல் பர்சனாக வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய பிரேயர்ஸும். அதான் நான் ஒரே ஒரு இது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா டு எவ்ரிபடி, இவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த குரூப்பே இல்லாம நம்ம எல்லாருமே அது இருக்கவே கூடாதுன்னு நினைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்க லேட்டா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த ஆட்டிசம்காக நம்ம ஒரு ஸ்கூல் வைக்கிறோம், இந்த ஆட்டிசம்காக நாம ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றோம், இல்ல இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட இந்த குரூப்பே வரக்கூடாது அப்படிங்கிறேன். ஏன்னா 1000 in 1 இருந்தது, இப்போ 55 in 1. ஒரு 55 குழந்தை பிறக்குதுன்னா அதுல ஒரு குழந்தை ஆட்டிசம். அப்ப நம்ம என்ன ஆயிடுது, இவங்களுக்குன்னு ஒரு ஓகே இவங்க நிறைய குழந்தைங்க வராங்க, நம்ம இவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி ஆயிட்டோம். பட் ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு நான் வந்து எகெயின்ஸ்ட் மாதிரி. நான் எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ண வேணாம், இந்த குழந்தைங்களை அதிகப்படுத்தாம எவ்வளவு தூரம் நம்ம எர்லியா கண்டுபிடிச்சா அதை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு அந்த ஆட்டிசம்குள்ளேயே நுழைய விடாம வெளியில வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதை ஆரம்பத்திலேயே நீங்க பாத்துருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா குழந்தையோட வளர்ச்சி என்ன, குழந்தை பிறந்த உடனே ஓகே ஒய்ஃப் பாத்துருவா இல்ல அவங்க பாத்துக்குவாங்க இவங்க பாத்துக்குவாங்கன்னு நினைக்காம கண்டிப்பா அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு வயசு குழந்தைனா என்ன பண்ணும், ஒரு 2 வயசு குழந்தைனா என்ன பண்ணுங்கிற அந்த அவேர்னஸ் அவங்க வந்து எவ்வளவோ விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுட்டு அதை அப்சர்வ் பண்ணுங்க. அதுல ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்க வந்து அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு குரூப்போ தனியா நம்ம ஃபார்ம் பண்ணவே வேண்டாம், நம்ம ஆரம்பத்திலே பார்த்துடுறோம். ஸோ அதனால அவாய்ட் பண்ணலாமே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்றது. ஸோ அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. உண்மையிலே இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது மேம். இன்ஃபர்மேட்டிவா தாண்டி இப்படி ஆட்டிசம்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க பெற்றோர்கள் எப்படி கையாளணும், அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஒரு பறந்து விரிந்த ஒரு பிரைட் நாலேஜ் வந்து இந்த இன்டர்வியூல இருந்தது மேம். உண்மையிலே சொன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்டர்வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பார்க்கும்போது என்ன மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் மூலமா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். நீங்க வந்தமைக்கும் வாழ்த்தியமைக்கும் ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி மேம். நானும் வந்து ஆதித்யா தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மந்த்ல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்க மூலமா இது வந்து இன்னும் லட்சம் கோடியில பேர் வந்து இதை பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து அர்லியா வந்து கண்டுபிடிச்சு அவங்க வெளியில வருவாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம வந்து அட்டென்ட் பண்றது. அது மாதிரி இவங்க நம்ம கேட்ட உடனே அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாரும் கொடுக்கறது இல்லையே. ஸோ அந்த வகையில வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான கருத்துக்களோடு புதிய சிந்தனைகளோடு நல்ல சிந்தனையாளர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.